அம்மா வில்லேஜ் ஃபுட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது எக் பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு இப்போ நம்ம செய்யறதுக்கு இது என்னெல்லாம் பொருளெல்லாம் நான் வச்சுருக்கிறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கப்பு தக்காளி 1 கப்பு, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூனு, கொஞ்சம் குடமிளகாய், கொஞ்சம் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் தேவையான உப்பு. இப்போ அது எக்கு போடுறதுன்னு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், முட்டை 2 முட்டை உடச்சி வச்சுருக்கேன். இந்த காய் நான் கொஞ்சம் அது ஆவி போட்டு வச்சுருக்கிறேன். 1 கப்பு இந்த பாஸ்தாவை எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பாஸ்தாவை வேக வச்சுக்கலாம். தண்ணி நல்லா சூடு ஏறின பிறகு அந்த பாஸ்தாவை நம்ம அதில் போடலாம். தண்ணி கொஞ்சம் சூடு ஏறணும். தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் சால்ட்டு கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். அது அந்த பொருள் உப்பு சப்புன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துனோம்னா உப்பு அதில் கொஞ்சம் வரைக்கும். எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக 1 ஸ்பூன் ஊற்றினா போதும். இது ஏன் இந்த எண்ணெய் ஊற்றுறேன்னு சொன்னால், இந்த பாஸ்தா ஒன்றோட ஒன்று அது ஒட்டாது. அதுக்காக தான் அது எண்ணெய் ஊற்றுது. இல்லைன்னா அது ஒன்றோட ஒன்று எண்ணெய் ஊற்றிடும். அப்படியே ஒட்டிடுச்சுன்னா நமக்கு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ இதை நான் போடுறேன். இது கொஞ்ச நேரம் வேகணும். இது நல்லா வெந்த பிற்பாடு எடுத்து வச்சுக்கணும். நல்லா வந்துச்சு. இந்த பக்குவத்தில் இதை எடுத்து வச்சுக்கணும். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம இதில் வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போது இதில் தக்காளி 1 கப் தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். குடமிளகா கொஞ்சம் சேர்த்து. மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் எடுத்து போட்டு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற காயை இதை சேர்த்துக்கலாம். நம்ம எக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை அதில் ஊற்றி அப்படியே கிளறிக்கலாம்.
நம்ம தேவையான உப்பு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் மிளகாய் பொடியை வந்து இதில் நம்ம மேலே சேர்த்துக்கலாம். அடுத்தது கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த பாஸ்தா வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இதை வந்து அப்படியே மூடி போட்டு வேக வைக்கணும். இப்போ பாஸ்தா வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சு நம்ம பரிமாறலாம்.